Hello friends, welcome back to my channel Aari Creations. Aari work la irukra mukkiyamaana ஒரு 10 tips பத்தி இந்த வீடியோல பார்க்க போறோம். Aari work போட்டுக்கிட்டே இந்த tips எல்லாத்தையும் உங்க கூட ஷேர் பண்றேன். வீடியோ ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இந்த டிப்ஸ் வந்து Aari work ஆல்ரெடி கத்துக்கிட்டு வீட்ல இருந்தே நீங்க பண்றீங்க, ஒரு சின்ன பிசினஸா பண்றீங்கனா உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். இல்ல நீங்க இப்பதான் Aari work கத்துக்கிறீங்க இல்ல கத்துக்க போறீங்க அப்படினா உங்களுக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ ஃபர்ஸ்ட் டிப் என்னன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டிப் வந்து இன்ட்ரெஸ்ட் தான் வந்து ஆரி ஒர்க்லயே ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இன்ட்ரெஸ்ட் இருந்தால் மட்டும்தான் இந்த ஆரி ஒர்க்ல நிலையா நம்மளால நிற்கவே முடியும். இந்த ஆரி ஒர்க்குன்னு இல்லை, எந்த வேலை நீங்கள் செய்யணுன்னாலும் ஃபஸ்ட்டு இன்ட்ரெஸ்ட் இருக்கணும். இன்ட்ரெஸ்ட்டோடு நீங்கள் ஒரு வேலையை செஞ்சால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து அது கரெக்டாக வரும். எல்லாத்தையும் நீங்கள் ஈஸியாக பண்ணுற மாதிரி ஒரு ஃபீல் உங்களுக்கு கிடைக்கும். இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் நீங்கள் செஞ்சீங்கன்னா அது ரொம்ப ஈஸியான வேலையாகவே இருந்தாலும் உங்களுக்கு அது கஷ்டமாக தான் தெரியும். ஸோ நீங்கள் இன்ட்ரெஸ்ட்டோடு செய்யும்போது கண்டிப்பாக ஆரி ஒர்க் வந்து உங்களோட பார்வைக்கு ரொம்ப ஈஸியான ஒர்க்காக தெரியும். அதனால ஃபஸ்ட்டு இன்ட்ரெஸ்ட்டோடு செய்யுங்க. இப்போ செகண்ட் டிப் என்னென்னு பார்க்கலாம். செகண்ட் டிப் வந்து நீங்கள் செய்கிற வேலையை ஃபஸ்ட்டு லவ் பண்ணணும். உங்களுக்கு அந்த வேலை வந்து ரொம்ப பிடிச்ச வேலையாக இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு ஒர்க் பண்ணுறதோட அந்த கஷ்டம் தெரியாமல் நீங்கள் வந்து ஒர்க் பண்ண முடியும். ஆரி போடும்பொழுது உண்மையாக எந்த வேலை செஞ்சாலுமே கஷ்டம்தாங்க. கஷ்டம் இல்லாமல் எந்த வேலையுமே நம்மளால் செய்ய முடியாது. கஷ்டம் இல்லாமல் ஒரு வேலையும் இல்லை. ஆரி ஒர்க் பண்ணும்போது கண்டிப்பாக பேக் பெயின் இருக்கும், நெக் பெயின் இருக்கும், இது எல்லாமே இருக்கும். இருந்தாலும் அது நமக்கு பெருசாக தெரிய விடாமல் பண்ணுறது நம்ம அது மேலே வச்சுருக்கிற அந்த லவ் மட்டும்தான். அதனால உங்களுக்கு பிடிச்சி நீங்கள் ஒர்க் பண்ணுங்கள். உங்களுக்கு எது பிடிக்குமோ அதை பண்ணுங்கள். ஆரி ஒர்க் தான் இல்லை, உங்களுக்கு இப்போ சமையலில் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் நீங்கள் சமையலில் செய்யுங்க. எனக்கெல்லாம் அதில் சுத்தமாக இன்ட்ரெஸ்ட் இல்லை. எனக்கு வந்து ஆரினா அவ்வளோ பிடிக்கும். ஆரி போடுறதுக்கு, கார்டனிங் பண்ணுறதுக்கு, இந்த மாதிரி விஷயந்தான் எனக்கு பிடிக்கும். அதில் நான் செலக்ட் பண்ணது தான் இந்த ஆரி. அந்த மாதிரி உங்களுக்கு எது வரும்னு நீங்கள் பாருங்கள். உங்களுக்கு எது வருமோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணி அதில் வந்து நீங்கள் எப்படி பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம், அதில் வந்து வீட்டில் இருந்தே நீங்கள் எப்படி பண்ணலாம், அந்த மாதிரி நிறைய ஐடியாஸ் நீங்களே உட்காந்து யோசித்து அதில் வந்து நீங்கள் நிலையாக நிற்கிற மாதிரி பாருங்கள். தேர்ட் டிப் என்னென்னா, டென்ஷன் இல்லாமல் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக நம்ம ஒர்க் பண்ணணும். ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருக்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயந்தான். இருந்தாலும் எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு நம்மளே வந்து நெகட்டிவாக எதுவுமே யோசிக்காமல், இதில் இவ்வளோ கஷ்டம் இருக்குன்றதெல்லாம் யோசிக்காமல், நமக்கு இது பிடிச்சிருக்கு, நம்ம இதை செய்கிறோம். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சி நீங்கள் செய்யும்பொழுது அதில் இருக்கிற எந்த கஷ்டமே உங்களுக்கு தெரியாது. கஷ்டம் தெரியாதப்போ உங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸும் அதிகமாக ஆகாது. ஆனால் அதே நேரத்தில் வீட்டில் இருந்தே பண்ணுறவங்க அந்த மாதிரி நிறைய பேர் இருப்பீங்க. இப்போ ஒரு ஷாப்பாக வச்சு நீங்கள் வெளியில் போயிட்டீங்கன்னா வீட்டில் இருக்கிற எந்த ஒரு டென்ஷனும் உங்களுக்கு இருக்காது. கடையில் இருக்கிற டென்ஷன் மட்டும்தான் அந்த டைமில் நமக்கு இருக்கும். காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் நீங்கள் செய்கிறீங்கன்னா அந்த டைமில் கஸ்டமருக்கு எப்படி நீங்கள் ப்ளவுஸ் கொடுக்கணும், எந்த டைமில் கொடுக்கணும், அதுக்கப்புறம் இன்னும் எத்தனை ப்ளவுஸ் நம்ம போட வேண்டியது இருக்குது, இந்த மாதிரி டென்ஷன்ஸ் மட்டும்தான் இருக்கும். அது வந்து நம்மளோட ஒர்க்கில் எல்லாரோட ஒர்க்லேயுமே இருக்கிற ஒரு சின்ன டென்ஷன் தான். அது ஒன்றும் ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்காது. ஆனால் அதுவே வீட்டில் இருந்து செய்கிறவங்களுக்கு வீட்டில் இருக்கிறவங்களையும் நம்ம பார்த்துக்கணும், வீட்டை பார்த்துக்கணும், நம்மளையும் நம்ம பார்த்துக்கணும். இதெல்லாம் இல்லாமல் குட்டி பசங்க இருக்கிற வீட்டில் பிள்ளைங்களையும் பார்த்துக்கணும். இது எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஆரி ஒர்க் பண்ணணும் அப்படின்னு நினச்சி அதில் வந்து நிலையாக நிற்கிறதெல்லாம் உண்மையாகவே ரொம்ப பெரிய விஷயங்க. அந்த மாதிரி இருக்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயந்தான். யாரால் இந்த மாதிரி நிற்க முடியும்னா அந்த அளவுக்கு அந்த வேலையை லவ் பண்ணுறவங்களால மட்டும்தான் நிற்க முடியும். அவங்களால மட்டும்தான் ஸ்ட்ரெஸ் இல்லாமல் நம்ம வந்து இதை செய்கிறதுக்கு நம்மளால முடியும். எத்தனை பேர் வேணால் இது வேண்டான்னு சொல்லலாம், இது பண்ணாதன்னு சொல்லலாம். ஆனாலும் நம்மளால் அதை விட்டு வெளியே வர முடியாது. நம்ம இதை பண்ணணும், எதையாவது ஒன்று பண்ணணும், எப்படியாவது நம்ம சம்பாதிக்கணும் அப்படின்ற ஒரு ஆசை வந்து நம்மளுக்கு பிடிச்ச வேலையில் மட்டும்தான் நமக்கு அந்த ஒரு லெவலுக்கு வந்து நம்மளை கொண்டு போகும். அதுவே நம்மளை ஸ்ட்ரெஸ் இல்லாமையும் வந்து நம்ம பார்த்துக்கும். ஸ்ட்ரெஸ்ஸே இருந்தாலும் அதை நம்ம தூக்கி போட்டு நம்ம இதை பண்ணணும்னு நம்மளை அந்த ஒரு நம்மளை அது தள்ளும். இல்லை நம்ம பண்ணணுன்ற ஒரு எண்ணத்தை வந்து அது நமக்கு கொடுக்கும். அதுவே உங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸை வந்து கம்மி பண்ணும். ஃபோர்த்து டிப் என்னன்னா, பொறுமையாக இருக்கணும். பொறுமை தாங்க இதில் ரொம்ப முக்கியமான விஷயம். இது நமக்கு வரல, இந்த டிசைன் நமக்கு வரல, அப்போ நமக்கு ஆரியே வராது, ஆரியே நம்மளால் போட முடியாது, இப்போ திடீர்னு கஸ்டமர் இந்த மாதிரி கொடுத்து போட சொன்னால் நம்ம என்ன பண்ணுறது, இந்த மாதிரியெல்லாம் பயப்படாமல் பொறுமையாக நீங்கள் ஒரு தடவைக்கு 10 தடவை நீங்கள் போட்டு பார்க்கணும். இது ஒரு தடவை போடவே இவ்வளோ கஷ்டமாக இருக்கே, இது எப்படி 10 தடவை போட்டு பார்க்குறதுலாம் நம்ம யோசிக்கவே கூடாது. ஒரு தடவைக்கு 10 தடவை போட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எந்த டிசைனுமே உங்களுக்கு ஈஸியாக வந்துடும். ஃபஸ்ட் டைம் போடும்போது கஷ்டமாக இருக்கும், ஒரு 4 முறை போடும்போது கஷ்டமாக இருக்கும். அதுவே நீங்கள் 5 முறை 6 முறை அதையே திரும்ப பண்ணுறீங்கன்னா எப்படிப்பட்ட டிசைனாக இருந்தாலும் உங்களால் ஈஸியாக கண்டிப்பாக போட முடியும். அதனால பொறுமையாக கற்றுக்கோங்க.
5th டிப் என்னன்னா, பாசிட்டிவா யோசிங்க. நம்மளால இது முடியாது. நம்மளுக்கு கண்டிப்பா இது செய்ய முடியாது. கண்டிப்பா நமக்கு இந்த டிசைன போடவே முடியாது. இத போட்டா நம்மளால பேக் பெயின் இல்லாம இருக்க முடியாது. இந்த மாதிரி நெகட்டிவாவே எதுவுமே திங்க் பண்ணக்கூடாது. எதுவா இருந்தாலும் பாசிட்டிவா திங்க் பண்ணுங்க. இது கஷ்டம் தான். ஆனா நம்மளால போட முடியும். நம்ம போடணும்னு நெனச்சா கண்டிப்பா நம்மளால முடியும். நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போமே! அப்படிதான் நம்ம வந்து யோசிக்கணும். ஒவ்வொரு டிசைனுமே நீங்க அப்படி யோசிச்சு, நீங்க அந்த மாரி போட்டு பழகுங்க. நெக்ஸ்ட் வந்து 6த் டிப் என்னன்னு பார்க்கலாம். 6த் வந்து உங்களோட பிஸ்னஸ் வந்து இப்போ இது எல்லாமே கத்துக்கிட்டீங்க. ஓரளவுக்கு பிஸ்னஸ் ஆரி வந்து எப்படி போடணும்னு கத்துக்கிட்டீங்க. உங்களோட ப்ளவுஸ் வந்து நீங்க போட ஸ்டார்ட் பண்ண போறீங்க. அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு நீங்க என்ன பண்ணணும்னா, உங்களுக்கு மட்டுமே நீங்க போடக்கூடாது. இந்த 6த் டிப் என்னன்னா, உங்க பிஸ்னஸ் வந்து எப்படி டெவலப் பண்றதுன்றது தான். உங்களுக்கு மட்டுமே நீங்க போடாம, உங்களுக்கு ஒரு ப்ளவுஸ் போட்டுக்கலாம். இல்ல ஒரு 2 ப்ளவுஸ் போட்டுக்கலாம். ஆனா, உங்களுக்கு அப்புறம் உங்க வீட்ல இருக்கிறவங்களுக்கு, உங்க தங்கச்சிக்கோ, இல்ல அம்மாக்கோ, இல்ல பக்கத்து வீட்ல இருக்கிறவங்களுக்கோ, இல்ல தெரிஞ்சவங்களுக்கோ, ஃப்ரெண்ட்ஸ்க்கோ யாருக்குனாச்சும் யாருக்கெல்லாம் உங்களால போட்டு குடுக்க முடியுமோ, அவங்க எல்லாருக்கும் போட்டு குடுங்க. ஃப்ரீயாவே போட்டு குடுங்க. ஃபர்ஸ்ட்டு நம்ம போடுறதுன்றது ஒரு சில மிஸ்டேக்ஸ்லாம் நமக்கு வரதான் செய்யும். அதனால அதுக்கெல்லாம் நம்ப எதுவும் காசுலாம் குடுத்து அவங்க கிட்ட வாங்கி கெட்ட பேர் வாங்காம, ஃப்ரீயாவே போட்டு குடுத்து, முடிஞ்ச அளவுக்கு உங்களால எவ்வளோ அந்த ஒர்க்க வந்து நீட்டா பண்ணி குடுக்க முடியுமோ, அந்த அளவுக்கு பண்ணி குடுங்க. இந்த மாரி நீங்க பண்ணும்போது தான் வெளிய இருக்கிறவங்களுக்கும் நீங்க பண்றீங்க, இந்த மாரி ஒரு பிசினஸ் பண்றீங்கன்றதே அவங்களுக்கு தெரிய வரும். உங்க வீட்ல இருக்கிறவங்களுக்கு மட்டுமே இது தெரிஞ்சா கண்டிப்பா உங்களோட இந்த பிசினஸ வந்து அடுத்த லெவலுக்கு வந்து கொண்டு போகவே முடியாது. இல்ல வெளி உலகத்துக்கு தெரியணும்னா, முதல்ல உங்களுக்கு போடுங்க. உங்க வீட்ல இருக்கிறவங்களுக்கு போடுங்க. அதுக்கப்புறம் பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு போட்டு குடுங்க. அதுக்கப்புறம் இதுவரைக்கும் நீங்க போட்ட எல்லா ப்ளவுஸுமே முக்கியமான டிப்ஸே இதுதான். சோஷியல் மீடியால ஷேர் பண்ணுங்க. யூடியூப்ல ஷேர் பண்ணலாம். அதுக்கப்புறம் Instagram, FB எதுலலாம் உங்களால ஷேர் பண்ண முடியுமோ, அதுலலாம் ஷேர் பண்ணுங்க. ஆன்லைன் ஆர்டர்ஸும் உங்களுக்கு நெறைய வரும். இந்த மாரி ஆர்டர்ஸ் வரும்போது, நீங்க வேற யாரையும் நம்பி இருக்கணும். வேற யாராவது வந்து நமக்கு ஆர்டர் குடுத்தா தான் நமக்கு ஆர்டர் வந்தா தான் நமக்கு வேலை அப்படின்னு நீங்க பயப்படாம இருக்கலாம். ஏன்னா, பல வழியிலேருந்து நமக்கு ஆர்டர்ஸ் வந்து தானா தேடி வரும். எப்போன்னா, இந்த மாரி நீங்க பண்ற விஷயம் 4 பேருக்கு தெரியணும். நம்மளே போட்டுக்கிட்டு, நம்மளே வீட்லயே வச்சிருந்தா கண்டிப்பா யாருக்கும் தெரிய வராது. இதுதான் வந்து 6த் டிப்பு. 7த் டிப் என்னன்னா, கஸ்டமர் கிட்ட நம்ம எப்படி பேசணும்னு தான். கஸ்டமர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு கிராண்ட் ஒர்க் வந்து நம்மகிட்ட ஒர்க் பண்ண சொல்லி குடுப்பாங்க. ஆனா, அவங்க குடுக்குற ப்ளவுஸ் பிட் வந்து அந்த அளவுக்கு ஒரு நல்ல குவாலிட்டியான ப்ளவுஸ் பிட்டா இருக்காது. அவங்களுக்கு வந்து நம்ம அத எடுத்து சொல்லி புரிய வைக்கணும். நீங்க பண்ற ஒர்க் வந்து ரொம்ப கிராண்டா இருக்கு. ஆனா, இந்த ப்ளவுஸ் பிட்ல பண்ணா கண்டிப்பா உங்களுக்கு வந்து லைஃப் வராது. இந்த மாரி நெறைய விஷயங்கள் நமக்கு தெரிஞ்ச விஷயங்கள் வந்து கஸ்டமர் கிட்ட சொல்லி நம்ம புரிய வைக்கணும். இல்ல புரிஞ்சுக்காதவங்க கிட்ட அவங்க என்ன சொல்றாங்களோ அதையே கூட நம்ம பண்ணி குடுத்துரலாம். புரிஞ்சுக்கிறவங்க நெறைய பேர் இருப்பாங்க. அவங்க கிட்டலாம் வந்து நமக்கு எது அவங்களுக்கு செட் ஆகுன்றத நம்ம புரிய வைக்கணும். நெக்ஸ்ட் 8த் டிப் என்னன்னா, நம்ம ஒர்க்கோட அவுட்புட் தாங்க. ரொம்ப நீட்டா நம்ம ஒர்க் பண்ணி குடுக்கணும். நம்ம எந்த அளவுக்கு நீட்டா ஒர்க் பண்ணி குடுக்குறோமோ, அந்த அளவுக்கு நம்மளோட பிசினஸ் நமக்கே தெரியாம நெறைய இடங்கள்ல நல்ல ரீச் ஆயிருக்கும். அது கண்டிப்பா ஒரு நாள் நமக்கு தெரிய வரும்போது தான் வந்து நமக்கே தோணும். நம்மளோட ஒர்க் வந்து அந்த அளவுக்கு நீட்டா இருந்ததுனால இந்த அளவுக்கு ரீச் இருக்கு அப்படின்னு. 9த் டிப் என்னன்னா, டைம் கால்குலேஷன். உங்களால இப்போ ஒரு ஒரு கிராண்ட் ஒர்க் வந்து ஒரு 4 டேஸ்ல முடிக்கணும். கஸ்டமர் வந்து 4 டேஸ்ல கேட்குறாங்க அப்படின்னா, முன்னாடியே நீங்க வந்து டைம் வந்து கால்குலேட் பண்ணி வச்சுக்கணும். இந்த டைம்ல நம்ம இத முடிக்கணும். ஸ்லீவ் வந்து 2 நாள்ல முடிச்சிரணும். நெக்ஸ்ட் பேக் நெக்கும், ஃப்ரண்ட் நெக்கும் 2 நாள்ல நம்ம முடிச்சிரணும்னு சொல்லி டைம் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த டைம்ல நம்ம இது முடிச்சே ஆகணும்னு ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணா மட்டும் தான் உங்களால கரெக்ட்டா அத ஃபிக்ஸ் பண்ண டைம்ல முடிக்க முடியும். 10த் டிப் வந்து ரேட் ஃபிக்ஸிங். ரேட் ஃபிக்ஸிங்கில என்னன்னா, நம்ம என்னென்ன மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம், நமக்கு எந்த அளவுக்கு டைம் ஆகுது, ஒரு ப்ளவுஸ் முடிக்கிறதுக்கு நமக்கு எந்த அளவுக்கு டைம் எடுக்குது, இது எல்லாமே பார்த்து தான் வந்து நம்ம ரேட் வந்து ஃபிக்ஸ் பண்ண முடியும். இது எல்லாமே பார்த்து இந்த ரேட் ஃபிக்ஸிங்க்கு தனியா நான் உங்களுக்கு ஒரு வீடியோ போடுறேன். பேசிக்கா தெரிஞ்சுக்கணும்னா, அதில நம்ம யூஸ் பண்ற மெட்டீரியல்ஸும் நமக்கு எவ்வளோ டைம் ஆகுதுன்றத பொறுத்து தான் நம்ம வந்து ரேட் வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். அவ்வளோதான். இந்த 10 டிப்ஸும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இதுக்கப்புறம் வர வீடியோஸ்ல நெறைய மோட்டிவேஷனல் வீடியோஸ் வந்து உங்களுக்காக நான் குடுக்குறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.